நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். அந்த தொடர்ல நம்ம மீண்டும் வெங்காயத்த பத்தி பார்க்க போறோம். ஏன் வெங்காயத்த தொடர்ச்சியா இத்தனை முறை பேசுறோம்னு சொன்னா, மனிதனோட நல்வாழ்வுக்கு பெருங்கேடு செய்யக்கூடிய சில பல நோய்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சளி தொல்லை, கொலஸ்ட்ரால், அஜீரணம் இது போன்ற சிக்கல்கள் தான் மனிதனுக்கு பெரிய பிரச்சனைகள உருவாக்குது. இந்த வெங்காயத்துக்குள்ள தனி சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த அஜீரணத்தை கண்டிக்கும். கொலஸ்ட்ரால மட்டுப்படுத்தும். ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால. அதை விட ரொம்ப சிறப்பா இந்த ஆஸ்துமா, டிபி, சளி தொல்லை, இருமல், தும்மல் இது போன்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெங்காயச்சாறுக்கு, வெங்காயத்துக்கு உண்டு. இந்த வெங்காயத்த எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா, தினமும் சாப்பிடறதுக்கு முன்னாடி 3 வேளை இரவு கூட காலை, மதியம், இரவு 3 வேளையும் சாப்பிடறதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்த நல்லா மென்று, அரைத்து அப்புறம் விழுங்கணும். இந்த மெல்லும்போது அது கொஞ்சம் காரமா இருக்குன்றதுக்காக வாய திறந்து மெல்லக்கூடாது. சில பேர் காரமாகுதுன்னு அந்த காரத்தன்மை வெளியேறதுக்காக வாய திறந்து மெல்லுவாங்க. அது மாரி செய்யக்கூடாது. அப்ப முழு பலன் இருக்காது. மெல்லும்போது வாயை உதட்டை மூடி மெல்லுனீங்கன்னு சொன்னா, அந்த காரத்தன்மை எல்லாம் நுரையீரல்ல போய், நுரையீரலில் உள்ள அந்த சளியை வெளியேற்றக்கூடிய வேலையை நல்லா செய்யும். சில பேர் இது தெரியாம, வெங்காயம் சாப்பிட்டேன், எனக்கு சளி பிடிச்சுக்கிச்சுன்னுவாங்க. சளி பிடிச்சுக்கல, அது சளியை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது. ஆகவே இந்த அருமையான உணவை, வெங்காயம் என்ற உணவை மருந்தாக பயன்படுத்தக்கூடிய அ அந்த செயலை நாம தொடர்ந்து செய்யணும். அதை செய்யறது மூலியமா நலமான வாழ்வை பெற்று வளமாக வாழ முடியும். அன்புடன் காஞ்சி முகிலன்.